அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நம்ம உதவி செய்வதன் மூலமாக, சரியான நபருக்கு உதவி செய்வதன் மூலமாகவும், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாகவும் இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். அதனால் சார், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் சார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஒரு நண்பராக இருந்தவர், நிறைய நிகழ்வுகளில் சந்தித்த மனிதரை, இன்றைக்கி அவர் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு சார். நிறைய சம்பாதித்த மனிதர், டயாலிசிஸ் பேஷண்ட்டு. அவரால் இன்றைக்கி நிம்மதியாக சாப்பிட முடியல. வாழ்க்கையே ஆஸ்பத்திரின்னு மாறிடுச்சுங்கன்றார். ஒரு வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ். ஏதோ ஒரு வகையில் அவருடைய சிறுநீரகம் செயல்படலை. வாழ்க்கையே ஆஸ்பத்திரின்னு மாறிடுச்சுங்க. நான் நல்லா இருந்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுன்னு இப்போ அவர்கிட்ட பார்த்து பேசும்போது சொல்கிறார். இந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் சில பேருக்கு போராட்டங்களாக மாறிடுது இல்லையா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு. அதற்குள் நாம் சரியான முறையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா? அதற்குள் பிறருக்கு நம்ம அன்பு செலுத்தி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமா? ஒரு 4 துறவிகள் ஒரு அரண்மனைக்கு போயிருக்காங்க. 4 துறவிகள். இந்த ராஜா கேட்கிறாரு, மனித வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு. மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு துறவி திடீர்னு துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆடாடுன்னு ஆடுறாரு. இன்னொரு துறவியில வானத்துக்கும் கீழக்கும் குதிக்கிறாரு. அப்படியே குதிக்கிறாரு. 3வது ஒருத்தர் அப்படியே நிற்கிறாரு. கடைசியா ஒருத்தர் வந்து தரையில படுத்தார். என்னங்க பண்றீங்கன்னு கேட்டாங்க. முதல் துறவி சொன்னாரு, மனிதன் ஆடாத ஆட்டமெல்லாம் போடுறான்றதை காட்டுறதுக்காகத்தான் துள்ளி குதிச்சு ஆடினேன். எத்தனை ஆட்டம் போடுறான்னு துள்ளி குதிச்சு ஆடினேன். அடுத்து 2வது, வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறானே, வானமும் பூமியும் சாட்சியா இருக்குன்றது அவனுக்கு தெரியவே இல்லையே. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறானே, அது சாட்சியா இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அதனால தான் நான் மேலையும் கீழையும் குதிச்சேன். 3வது துறவி சொல்றாரு, நான் பூமியில் அப்படியே நின்னேன்ல. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த பூமி அத்தனையும் கவனித்து கொண்டிருக்குன்னு சொல்றதுக்காக நான் பூமியில் அப்படியே நின்னேன். கடைசியா ஒருத்தர் படுத்தார் தெரியுமா, எல்லா ஆட்டமும் போட்டு கடைசியா மனுஷன் விழுந்துடுறாயா. கடைசியா மனுஷனுடைய வாழ்க்கை இந்த சவம் மாதிரி விழுந்து விடுகிறதுன்னு காட்டுறதுக்காக நான் விழுந்து கிடந்தேன்னு அந்த 4வது துறவி சொன்னார். இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமான்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் இல்ல. அப்படி இந்த வாழ்க்கைன்றது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு பயனுள்ளவங்களா, சரியான மக்களுக்கு பயனுள்ளவங்களாக வாழ்ந்துடணும். ஒரு எலி என்ன தெரியுமாங்க பண்ணியிருக்கு, தானியங்கள்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு. மழை காலம் வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்தா அங்கே ஒரு நாய் வந்தது. இந்த எலி நாயை கூப்பிட்டு சொல்லிச்சு, என்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கு, நான் நிறைய சேர்த்து வச்சேன், நீ மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு தானே போற, இந்த தானியத்தெல்லாம் மனுஷங்க கிட்ட கொடுத்துடுறியான்னு கேட்டிருக்கு. மனுஷங்க கிட்ட. இந்த நாய் சொல்லிச்சு, மனுஷங்க இந்த தானியத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கெல்லாம் வேணாம், அவங்க நல்லா தான் இருக்காங்க, மனிதர்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீ இந்த தானியங்களை பறவைகளுக்கு கொடு. நாய் சொல்லுது, தானியங்களை பறவைகளுக்கு கொடு. இந்த பறவைகள் தானியங்கள் சாப்பிட்டா அதுங்க தான் ரொம்ப கஷ்டப்படும், மழையிலலாம் கஷ்டப்படும். மனிதர்களுக்கு என்ன வந்துச்சு? அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, அவன் உன் தானியத்தை வச்சு தான் வாழ போறானா? பறவைகளுக்கு கூட அது நல்லா இருக்கும். நான் மனுஷங்க கிட்ட இருந்தா இதை எடுத்துட்டு வந்தேன், நான் திரும்ப மனுஷங்களுக்கு தான் அதை கொடுப்பேன், அதனால நான் மனுஷங்களுக்கு தான் கொடுக்கணும், இதை போய் மனுஷங்கிட்ட கொடுன்னு. இப்போ நாய் சொல்லுது, நீ பறவைகளுக்கு தானியம் கொடுத்தேன்னா பறவைகள் தானியம் சாப்பிட்டு எச்சம் போடும், எச்சம் போடுறதுனால ஒரு மரம் முளைக்கும், ஒரு காடு முளைக்கும், பறவைகளுக்கு கொடுப்பது தான் சரி. இப்போ எலி சொல்லுது மனுஷனுக்கு தான் கொடுப்பேன், நாய் சொல்லுது பறவைகளுக்கு கொடுன்னு. அந்த பக்கமாக ஒரு குரு வந்தார். அவர் இந்த விலங்குகள் மொழிகள்லாம் கேட்டுட்டு, இதோட கான்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு நாயை கூப்பிட்டு சொன்னாராம், அவனுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனா அதை யாருக்கு செய்யறதுன்னு தெரியல. அவன் செய்யக்கூடிய நன்மை பலனற்றதாக போகும். அவனுடைய வாழ்க்கை போலவே அந்த நன்மையும் பலனற்றதாக போகும். அவனோட நீ வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கல, அவனோட நீ விவாதம் பண்ணிட்டு இருக்கல, அது அர்த்தமற்ற விவாதம். எப்படி தெரியுமா? அவன் செய்யக்கூடிய தானத்தை போலவே இந்த விவாதமும் அர்த்தமற்றதுன்னு சொல்லிட்டு போனார். ஒருத்தர் செய்யக்கூடிய தானத்தை சரியான மக்களுக்கு போய் சேரக்கூடிய தானமாக அதை செய்யணும் சார். ஒரு விஷயம் நம்ம நல்லது செய்கிறோம்னா அது சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும். கன்ஃபியூஷியஸ் இந்த விஷயத்த சொல்கிறார். கன்ஃபியூஷியஸ் சார், ஒரு அம்மா கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு காட்டு வழியாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டை ஒற்றிய வீடுகள் இருக்கும்ல, அது ஒரு அம்மா சந்திக்கிறாரு. ரொம்ப சோகமாக இருக்காங்க. இவர் கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்களேன்னு. என்னுடைய கணவரை புலி அடித்து கொன்று விட்டது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகனை புலி அடித்து கொண்டுருச்சு.
என்னுடைய அப்பாவையும் புலி அடித்து தான் கொண்டது. நான் எல்லாரும் இழந்துட்டு தனியாக அந்த வீட்டில் வாடிட்டு இருக்கேன். இவர் கேட்குறாரு, அப்படியாம்மா இந்த நாட்டில் இருக்க, அப்படியாம்மா இந்த இடத்துல இருக்க, இந்த இடத்துல ஏன் இருக்க, புலி வருதுன்னா இந்த இடத்துல ஏன் இருக்கீங்க, போயிருக்கலாமே. இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா எனக்காக தினம் தேடி வரக்கூடிய பறவைகளுக்கு யாரும் உணவளிப்பாங்க, தினம் இங்கே வரக்கூடிய உயிரினங்களுக்கு யாரும் உணவளிப்பாங்க, என்னைய நம்பி இந்த காட்டில் அத்தனை ஜீவராசிகள் இருக்கே, அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுவாங்க, தினம் காலையில் அத்தனை ஜீவராசிகள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குமே, நான் எப்படி உணவளிப்பேன், நான் போயிட்டேன்னா அவங்களுக்கு யாரும் உணவளிப்பாங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கன்ஃபியூஸர் சொல்கிறார், இப்படியான மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல இந்த நாட்டையும் மாற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது. இப்படியான மனிதர்கள், சக ஜீவராசிகள் மீது, சக மனிதர்கள் மீது அன்பு வைக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஒரு நாடு வளம் பெறுகிறதுன்னு கன்ஃபியூஷியஸ் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படி நாம் நன்மை செய்யணும், சரியான மனிதர்களுக்கு சேரக்கூடிய நன்மைகளாக அது இருக்கணும், அந்த நன்மைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இது நமக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் மிகப்பெரிய பலனாக இருக்கும்னு பேரறிஞர்கள் கற்றுக் கொடுத்ததை நம்ம பயன்படுத்தணுமே. ஆனால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.